வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே ஹெல்த் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு அகெயின் ஒபேசிட்டி சப்ஜெக்டை பற்றி தான். என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சோ மெனி வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் ஒபேசிட்டியை பற்றி தான் போட்டிருப்பேன். அது வந்து அதுக்கு உண்டான பல விளக்கங்களும் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து உடல் பருமன் தான். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கபாலபாதி மற்றும் நாடி சுத்தி பிராணாயாமா, சூரிய நமஸ்காரம், அக்குபஞ்சர் புள்ளிகளின் மூலமாக உடல் எடையை எப்படி குறைப்பது, இப்போ சமீபத்தில் வந்துட்டு 2 நிமிட ஜப்பானிய மூச்சு பயிற்சி, 5 நிமிட ஜப்பானிய தமிழ் பயிற்சி, இப்படி சின்ன சின்ன ஒரு பயிற்சிகள் எல்லாமே வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்காகத்தான் இருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கு வந்து நிறைய வந்துட்டு மக்கள் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, அதை பற்றி விழிப்புணர்வும் வந்துட்டு நிறைய இல்லை. அதுக்காக அந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய வந்து உங்ககிட்ட நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு நிறைய கால்ஸ், ஃபோன் கால்ஸ் மூலமாகவும், எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாகவும், என்னுடைய மெயில் மூலமாகவும் பலவிதமான சந்தேகங்களை கேட்டு எல்லாரும் வந்துட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் கால்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு கமெண்ட்ஸில் வந்த கேள்விகளுக்காகட்டும், மெயிலில் வந்த கேள்விகளுக்காகட்டும், எனக்கு டைரெக்டாக வந்து ஃபோன் பண்ணவங்களுக்காகட்டும், என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து அதுக்கு உண்டான தகுந்த பதில்களை வந்து ஒரு ரெமெடியை வந்து நான் அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறேன். மேலும் எனக்கும் வந்து சில பர்சனல் வேலைகளும் இருக்குது, என்னுடைய கிளினிக் பார்க்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் நான் இந்த யூடியூப் சேனலையும் வந்துட்டு நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ இதனால் வந்து சில டைமில் பிஸியாக இருக்கிறதுனால வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்களால் சிலருக்கு நான் விடுபட்டிருக்கலாம். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக டைம் கிடைச்சோன்னே உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேள்விகளை ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சார் நான் எல்லா பயிற்சியும் செஞ்சுட்டேன், ஆனாலும் எனக்கு உடல் எடை வந்து குறைவது வந்து மிக மிக கடினமாக இருக்கிறது. ஸோ அப்படின்னு தான் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் அந்த விஷயத்தை கேட்டதுனால அதுக்கு உண்டான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எல்லா பயிற்சிகளும் பண்ணிட்டோம், பயிற்சிகள் விடாமல் எல்லாத்தையும் தொடர்ந்து செய்து வந்தாலும் நமக்கு வந்து உடல் எடை குறைவதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான 4 விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 4 விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் வந்துட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இந்த 4 விஷயம் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஸோ இந்த உடல் எடையை வந்து குறைப்பதற்கு வந்து 4 விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நான். அது என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுதான் வந்து ஒரு வார்த்தையை மனசில் வச்சுக்கணும், பர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. ஸோ வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை வந்துட்டு விடாமுயற்சி. எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு முயற்சியை வந்துட்டு தவறாமல் விடாமல் செய்து வந்தோமானால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த விஷயத்தில் வந்து வெற்றி அடைவோம். ஸோ இதை வந்து நல்லா மனசில் வந்து மைண்டில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த 4 விஷயம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எக்ஸசைஸ் பயிற்சிகள், அடுத்தது வந்து டயட்டு, 3வது வந்துட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல், அடுத்தது வந்துட்டு உங்களுடைய மனம், அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஆன்சிட்டி. இதை பற்றி நம்ம கொஞ்சம் சின்ன, அதாவது சிறிய விளக்கமாக பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய பயிற்சிகள், நான் நிறைய அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் எந்த பயிற்சிகளாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், அல்லது வெறும் சூரிய நமஸ்காரம் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் வாக்கிங் போயிட்டு வரேன் சார் அந்த மாதிரி பயிற்சிகள் இருக்கட்டும், இல்லை நான் கொடுத்துக்கக்கூடிய அந்த 5 நிமிஷம் எக்ஸசைஸ், இல்லை 2 மினிட்ஸ் எக்ஸசைஸ், இல்லை சின்ன சின்ன பயிற்சிகள், வீட்டில் எதையுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதையாவது செய்கிறது வந்து பெட்ரு இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் எந்த பயிற்சிகள், இல்லை ஏரோபிக் டான்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒரு பயிற்சிகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆக வேணும். இதில் வந்து நீங்கள் மாற்றுக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன்களுக்கு வந்துட்டு இடமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் எப்போ பாடி உடைப்போ நீங்கள் ஒரு ஸ்வெட் வர்ற மாதிரி எப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து பாடியில் வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய ஃபேட்டெல்லாம் வந்து தானாகவே குறைய ஆரம்பித்து விடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து டயட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டயட் அப்படின்னோடனே பயந்து ஐயோ ரொம்ப பெருசாக வந்து நான் டயட் ஃபாலோ பண்ண வேண்டி வருமா சார், இதெல்லாம் நான் சாப்பிடணுமே என்னுடைய ஆசைகள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல்
ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் வந்து காமன் ஃபுட்டு நான் சொன்னக்கூடிய இந்த டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ரோசஸ்ட் ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் குறைச்சி உங்களுடைய உணவில் வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் மற்றும் ப்ரோட்டீன் கண்டென்ட், ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய தினசரி உணவில் சேர்த்துக்குங்க. ஸோ ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் நீங்கள் வந்துட்டு எல்லாம் நிறைய விட்டமின்ஸ் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸோ நீங்கள் இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸே வந்துட்டு நீங்கள் அதிகமாக உங்களுடைய தினசரி உணவில் சேர்த்துங்க. கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உணவுகளை வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் 3 வேளை வந்து உங்களால் தவிக்க முடியாட்டியும் நீங்கள் அட்லீஸ்ட் 1 டைமாவது நீங்கள் ஒரு டைம் சாப்பிடுங்க. 2 நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது கற்றுக்குங்க. ஸோ வெளியில் அதிகமாக நான் சொன்ன இந்த நொறுக்கு தீனிகள், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடாம தவிர்த்தீங்கன்னாவே போதும். உங்களுடைய டயட் வந்து ஓரளவுக்கு உங்களுடைய கையில் வந்து கண்ட்ரோலில் வந்துடும். அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல்னா என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் தெரியல. லைஃப் ஸ்டைல் இஸ் நத்திங் பட் உங்களுடைய தினசரி வாழ்க்கை தான். நீங்கள் எப்படி வந்து எந்திரிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு, நான் ஆல்ரெடி வந்து தூக்கத்தை பற்றி சொன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பயோ கிளாக், உங்களுக்குன்னு ஒரு பயோ கிளாக் வந்து செட் பண்ணிங்க. அந்த நைட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தூங்க ஆரம்பிங்க. நல்ல தூக்கத்தை வந்து நைட்டில் தூங்குங்க, பகலில் வந்து தூங்காதீங்க. நைட்டில் தூங்குறது வந்து உங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்கு உதவும். பகலில் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கத்தான் வந்து அது உதவி செய்யும். ஸோ அதனால் இந்த மாதிரி தூக்கத்தை கட்டுப்படுத்திங்க. ரெண்டாவது வந்து எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்களை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். லைஃப் ஸ்டைல் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். ஸோ இதெல்லாம் வந்து தினசரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நீங்கள் யார் கூட சேர்றீங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் கூட எப்படி வந்து ஒரு ரிலேஷனை மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் மனம் வந்து எந்த விஷயத்தை, ஏதாவது புது விஷயத்தை கற்றுக்குங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து நீங்கள் அதாவது இந்த வயசுல தான் நாம் கற்றுக்கொள்வதற்கு வந்து வயது ஒரு தடை இல்லை. ஸோ எந்த வயசில் வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். எப்போ வந்து நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறோமோ அப்போ வந்துட்டு நம்மளுடைய பிரெயின் பவர் வந்துட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்கிறது வந்து ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ அந்த மாதிரி புது விஷயங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள், அதாவது நம்ம வந்து ரைட்டில் எழுதிட்டு இருப்போம், புது விஷயத்தை நீங்கள் லெஃப்ட்டில் எழுதி பாருங்களே, ஒரு ஜஸ்ட் ட்ரை, உடனே அதை மாறணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ட்ரை பண்ணுங்கள். புது விஷயத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய பிரெயின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுங்க. அதனுடைய வேலைத்திறன் வந்து அதிகமாகிறது. அதனால அதனுடைய பவர் வந்து பிரெயின் பவர் வந்து அதிகமாகும். ஸோ பிரெயின் பவர் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக அது எல்லா ஆர்கனுக்கு வந்து தன்னுடைய கட்டளைகள் வந்து கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை பெறுகிறது. அதனால் வந்து எல்லா ஆர்கனும் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். லைஃப் ஸ்டைல் வந்து எண்ணங்கள் அழகாக இருந்தால் எல்லாம் அழகாக இருக்கும். ஸோ உங்கள் எண்ணங்களை வந்து ரொம்ப அழகாக மாற்றிக்கிங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய மனம், அதாவது மனசில் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஆன்சிட்டி இதை வந்து நீங்கள் கம்மியாக, அதாவது குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து பிரைமரி, அதாவது ஸ்ட்ரெஸ் எப்பெல்லாம் நம்ம மனசில் வந்து எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோமோ அப்போ ஸ்ட்ரெஸ் பிரைமரி ஹார்மோன் அப்படிங்கிற கார்டிசோல் வந்து ஆட்ரினல் கிளாண்ட் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இது எப்பெல்லாம் வந்து சுரக்க, அதாவது இந்த கார்டிசோல் எப்பெல்லாம் வந்து இன்க்ரீசஸ் இந்த பாடி, கண்டிப்பாக நம்மளுடைய அதர் ஆர்கனில் இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தைராய்டு ப்ராப்ளமுக்கு வந்துட்டு ஹைப்போதைராய்டு இல்லை ஹைப்பர் தைராய்டுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது தைராய்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இல்லை. எப்போ கார்டிசால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தைராய்டு கிளாண்டுடைய வேலைத்திறனும் வந்து கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த தைராய்டு இஷ்யூஸ் வரும். அதனாலே வந்து உங்களுடைய உடல் எடை வந்துட்டு கூடுவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதனால வந்து எப்போவுமே வந்து மனசை வந்து ஒரு சந்தோஷமாக பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதனால் வந்து மனம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். மனசை வந்து லேசாக வச்சுக்கோங்க. மனம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் உடல் எடை வந்துட்டு கூடுவதை வந்து நீங்கள் நல்லா வந்து நீங்கள் ஏதாவது இதை அனலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தவிர்க்கலாம் உடல் எடை கூடுவதை. அதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயத்தில் வந்து நான் சொன்ன பயிற்சிகள், அதாவது நம்ம பயிற்சிகள், டயட்டு மற்றும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய மனம், அதாவது இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எங்கே வீக்காக இருக்கிறீங்கன்னு நீங்களே வந்து உங்களை வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு அந்த வீக் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உடல் எடை கூடுவதை வந்துட்டு, அதாவது இந்த வீடியோ வந்து நான் சொன்ன மாதிரி உடல் எடை வந்து நான் என்ன செஞ்சாலும் குறைய மாட்டேங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை வந்துட்டு கூடுவதை வந்து தவிர்த்து உங்கள் உடல் எடை வந்து குறைவதை நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம். இந்த உடல் எடை குறைவதனால் அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் இல்லை, உங்களுடைய உடல்
ஆரோக்கியத்திற்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் என்று கூறி இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் நியூ வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.